காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல தருணம். நம் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை நாம் சந்திக்கிறோம். கடந்து போன காலமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு நம்மை விட்டு மாறாது. நாம் அவர் மேல் அன்பாய் இருக்கிற பொழுது அவர் நம்மேல் அன்பும் பிரியமுமாய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த கால வேளையில் அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதித்து ஸ்தோத்திரிக்கலாமா? நமக்கு அவர் பாராட்டின இரக்கங்கள் மகா பெரியவைகள். நமக்கு ஜீவன் தந்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், நம்மை வழிநடத்தி வருகிறார். நமக்கு இன்னது தேவை என்று பார்த்து பார்த்து செய்கிற தகப்பன். அவரை துதியாமல் இருப்பது எப்படி? அவரை போற்றி புகழ்ந்து பாடாமல் இருப்பது எப்படி? நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் பாடி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாலை வேளையில் தேவனை நோக்கி பார்த்து அதிகாலையில் உம் திருமுகம் தேடி வந்திருக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயும் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம்
என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. என் அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆவியான தேவனே, அன்பின் தேவனே, இரக்கம் நிறைந்த தேவனே, ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே புகழ்தற்குரியவர், நீர் ஒருவரே மகிமையானவர். ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோப்பா. எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல காலை பொழுதில் தேவனே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் நீர் அல்லவோ. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர் ஐயா. இந்த நாளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் எங்களுக்கு நீங்க துணை நிற்பீராக. எங்களோடு கூட வாரும் ஐயா. எங்களோடு கூட எங்கள் வாழ்க்கை பயணத்துல கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, இந்த நாளுக்குரிய கிருபை பலன், இந்த நாளுக்குரிய புதிய ஆசீர்வாதங்கள் வரங்கள் எங்கள் மேல் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை உமக்கு உகந்த ஜீவ வழியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கை இந்த பயணத்தில் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் பரிசுத்த நாளாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எங்கள் சொல் செயல் கடமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திர மகிமைப்படட்டும். எங்கள் சிந்தனைகள் எங்களுடைய எல்லா செயல்களிலும்
கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும், எங்களோடு இருந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இப்போதும் கர்த்தாவே எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு பேசி எங்களை வாழ வைக்கிறவர், எங்களோடு பேசி எங்களை குணமாக்குகிறவர், எங்களோடு பேசி எங்களை காயங்கட்டுகிறவர், எங்களோடு பேசி எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்துவீராக. வேதமே சத்தியம் அப்பா. இந்த வேத வசனத்தின் சத்தியத்தில் வெளிச்சத்தில் நாங்கள் நடந்து கொள்ளும்படியா கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் அவருடைய புதிய கிருபை நம்மை நிரப்பி நம்மை செமையான பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் தியானத்துக்காக வேதத்திலிருந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட மகிமையானதை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். யாருக்காக? தேவனின் அன்பு கூறுகிறவர்களுக்காக. தேவன் அன்பாய் இருக்கிற மனுஷனிடத்துக்கு, தேவனில் அன்பாய் இருக்கிற மனுஷனிடத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் கிரகிக்க முடியாது. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத பெரிய காரியங்களை, நம் நினைவில் கூட தோன்றாத பெரிய காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவன் பேரில் அன்பு வைத்தபடியினால் தான் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்மேல் தேவன் அன்பாயிருக்கிறார். அவர் அன்பு வைத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த பந்தி ஒருவருக்கும் அது புலப்படாது, ஒருவர் காதுக்கும் அது எட்டாது. நம்ம நினைவில் கூட, நம்ம எண்ணத்தில் கூட அவை தோன்றுகிறதில்லை. அப்படிப்பட்ட மகா உன்னதமான காரியத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகள் ஏராள வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு அன்பாயிருந்த சீஷர்களில் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு அன்பாயிருந்த சீஷன். இந்த யோவான், அவரை குறித்து நாம் பார்ப்போமானால், இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார், பிரசங்கித்தார். இயேசுவே ஆண்டவர், நமக்காக மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சியிட்டபடியினால் ரோம அரசு அவரை சிறைப்படுத்தியது. அவரை பத்ம தீவுக்கு நாடு கடத்திற்று. நாடு கடத்தின பொழுது அந்த பத்ம தீவு எப்படி இருக்கும் என்றால், அது 4 புறமும் கடலால் சூழ்ந்து இருக்கிற ஒரு சிறிய தீவு. அது ரோமர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்துச்சு. பயங்கரமாக எலும்புக்கூடுகள் எங்கும் நிறைந்திருக்குமாம். காரணம், நாடு கடத்தப்படுகிறவர்கள் அங்கே போகும்போது அந்த தீவினுடைய சீதோஷண நிலை அவர்களுக்கு ஒத்து வராது. 4 புறத்தில் இருக்கிற அந்த கடல் காற்றும் அந்த சூழ்நிலைகளும் அவர்கள் சரீரத்தை பாதிக்கும். அப்படி சரீரம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய காதுகளிலிருந்து, மூக்கிலிருந்து அவர்களுக்கு இரத்தம் வெளிப்படும், சரீரம் தோய்ந்து போகும், சரியான ஆகாரம் இல்லை. இந்த சூழ்நிலையில் சீக்கிரத்தில் மரித்து போவார்கள். தனித்து விடப்பட்டவர்களாய் துடி துடித்து மரித்து போவார்கள். இதுதான் அங்கு சிறைப்பட்டு கடத்தப்படுகிறவர்களுக்கு நடந்த காரியங்கள். இந்த யோவானும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கும்படி, உபத்திரம் அனுபவிக்கும்படி அவர் கடத்தப்பட்ட பொழுது எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நின்றார். நடந்தது என்ன தெரியுமா? ஒருவரும் கிரகிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் தூதனை அனுப்பி யோவானுக்கு தரிசனமானார். யோவானுக்கு கர்த்தர் 14 தரிசனங்களை பத்ம தீவிலே காண்பித்தார். அவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படி வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவைகளை எல்லாம் எழுதும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் கடைசி அத்தியாயமாய் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானால் பத்ம தீவில் இருக்கும் பொழுது எழுதப்பட்டது. அதை யோவான் அழகாய் சொல்லுகிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம் முதல் நாம் வாசிப்போமானால் அழகாக யோவான் இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்த வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். ஒரு மனுஷ சஞ்சாரம் கிடையாது. எல்லாராலும் தனித்து விடப்பட்டு பத்ம தீவுக்குள்ளிருந்து சாக போகிறேன் என்கிற ஒரு மன உணர்வோடு தான் இந்த யோவான் அங்கே உபத்திரவத்தின் மத்தியில் வந்து சேர்ந்தார். ஆனால் தேவன் தாம் அன்பு கூர்ந்தவர்களில் அவர் அன்பாய் இருக்கிறபடியினால அவர்களை கைவிடுகிறதே இல்லை. ஒருவரை நினைத்து கூட பார்க்காத, ஒருவரு காதுகளுக்கு எட்டாத, ஒருவருடைய நினைவிலும் தோன்றாத காரியம் அங்கே நடக்கிறது. அங்கே நல்ல ஒரு சத்தம் கேட்கிறது. யோவான் ஆவிக்குள்ளாகிறார். அங்கே பெரிய சத்தம், எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை இந்த யோவான் கேட்கிறார். அது கீழே பாருங்கள், அது என்ன சொல்லிட்டு என்று சொல்லி, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கேமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவதோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பியது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலக்கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று விளம்பினது. பாருங்க, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை விட்டு விடுகிறதே இல்லை. அவர்களை இவ்வளவு ஆதரிக்கிறார். நீ பயப்படாதே. அழகாக அவரை தேற்றுகிறார் பாருங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் நான் உன்னோடே இருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி தேவன் தன்னை தரிசனமாய் காண்பிக்கிறார். தன்னையே தரிசனமாய் காண்பிக்கிறார். யோவான் தேவனை அழகாக முகமுகமாய் பார்க்கிறார். அவர் எப்படி இருந்தார் என்று நமக்கு விளக்கமாக யோவான் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை அண்டிக் கொண்டு அவரில் அன்பு கூர்ந்து அவரோடு இருக்கிற நாம் அவரை தரிசிப்போம். இந்த பூமியில் வாழும்போதே நாம் அவருடைய சாயலை தரிசிக்க வாஞ்சிப்போம். ஒரு நாள் நிச்சயமாக பரலோகத்தில் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அவரில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த நல்ல பாக்கியம் கிடைக்கும். யோவான் இந்த பத்மு தீவிலிருந்து தரிசனங்களை கண்டு அவைகளை எல்லாம் கடைசி காலத்தின் எல்லா ரகசியங்களையும் இந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவைகளை எல்லாம் எழுதி வெளிப்படுத்தின சுவிசேஷமாய் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் தரப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் இந்த கடைசி நாட்களில் நம்மத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தின காரியங்கள் இன்றைக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, அவருடைய வருகை சமீபமாயிற்று என்பதற்கு அத்தனை அடையாளங்களையும் நாம் இன்று உலகத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒருவரும் காண முடியாது. யோவானுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை ஒருவரும் காணலை. ஒருவர் நினைச்சே பார்க்கல, யோவானே நினைத்து பார்க்கல. அவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். அவரை கைவிடவில்லை. அந்த பத்மு தீவில் அவரை தேற்றினார். ஒரு எலியாவை 40 நாட்கள் நீண்ட தூர பயணத்துக்காக போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருந்தபடியினால அவருக்கு போஜனத்தை கொடுத்து போக வேண்டிய தூரத்துக்கு நடத்தி சென்ற தேவன் இங்கே இந்த யோவானையும் அவரை அப்படியே விட்டுவிடாதபடி அவரோடு கூட கர்த்தர் இருந்து காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு, அந்த நல்ல தரிசன ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பேதுரு இயேசுவோடு அன்பாக இருந்த சீஷன். அந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு கேட்டார், யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி. இந்த அன்பான சீஷன் பேதுரு, அவரும் இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு மரித்து உயிர்த்த பின்பு இனி நம்முடைய தொழிலுக்கே திரும்பி போய்விடுவோம் என்று சொல்லி பேதுரு தன் தொழிலை செய்யும்படியாய் கடந்து சென்றார். போன இடத்தில் தன் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. வலையை போட்டு மீனை பிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு மீனும் அவர்கள் வலையில் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு பலனையும் அவர்கள் காணவில்லை. திரும்பி வர்றாங்க. வரும்போது இயேசு தாம் நேசித்த பேதுருவை, அவருடைய சூழ்நிலையை அறிந்தவராய் கடற்கரையில் நிற்கிறார். அந்த கடற்கரையில் நின்று திரும்பி வந்த பேதுருவையும் மற்ற நண்பர்களை பார்த்து கேட்கிறார், மீன் பிடித்தாயிற்றா என்று. அவர்களோ, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் பதில் கூறினார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீ வலப்புறமாய் கடலின் ஆழத்தில் வலையை போடு என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடல் வலையை போட்ட பொழுது கடலில் இருந்த மீன்கள் அவருடைய வலையை நிரப்பிற்று. வலை கிழிகிற அளவுக்கு மீன்கள் பெரிதும் சிறிதுமாய் ஏராள மீன்கள் வலையில் இருந்தது. இழுக்க முடியாதபடி கூட இருக்கிற படகுகளையெல்லாம் கூட்டி சேர்த்து இழுத்து கொண்டு வந்தாங்க. அவ்வளோ மீன்களை வாரிக்கொண்டு அந்த படகு வரும்பொழுது கரையில் இயேசு நின்றார். அவர்களுக்கு போஜனத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணினதை ஒருவரும் கண் காண்கிறதும் இல்லை, ஒருவர் காதுகளிலும் அது கேட்கிறதும் இல்லை, ஒருவரும் அதை எண்ணுகிறதும் இல்லை. இங்கே பேதுருவோடு உள்ளவர்களும் பசியோடு திரும்பி வர்றாங்க. நமக்கு போனோன்னு ஒரு போஜனம் கிடைக்கும்னு அவங்க நினச்சே பார்க்கல. அவங்க அப்படி ஒன்று அவங்களுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. ஆனால் இங்கோ கடற்கரையில் இயேசு அவர்களுக்காக போஜனத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெறிப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 13வது வசனம், இயேசு வந்து அப்பத்தையும் மீனை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு அவரே அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார். கரையிலே கரிநெருப்பு மூட்டி அவர்களுக்காக மீனை அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். பசியாய் இருக்கிற தமக்கு அன்பான சீஷனை அவர் பசியாய் விட விரும்பவில்லை, அவர்கள் போஷித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரில் அன்பாயிருந்தால், அவர் நம்மில் அன்பாயிருக்கிற பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் அகப்படாமல், ஒன்றும் வாய்க்காமல், ஒரு காரியத்திலும் நமக்கு மேன்மை உண்டாகாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவோடு இருந்தால் அவர் நமக்கு ஆலோசனை தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தரும்போது அவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத நன்மைகளை அவர் நமக்கு தருவார். காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். நாம் விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. விசுவாசத்தோடு இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் சோர்ந்து போகவே கூடாது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி இயேசு அவனிடத்தில் கேட்டு அவனுடைய சீஷனாயிருந்த பேதுருவை மறுபடியும் ஊழியத்திற்குள் அழைக்கிறார். அவர் சாகும் வரையிலும் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார். பகுதியின் ஊழியங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு பேதுருவின் ஊழியங்கள் மகா வல்லமையாயிருந்தது. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், அடுத்து 5000 பேர் என்று சொல்லி அன்னதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருவினுடைய ஊழியம் மகா வல்லமையான ஊழியமாய் இருந்தது. அவர் அலங்கார வாசல் அண்டை நடந்து போகிற பொழுது, இடத்துல பொண்ணுமில்லை வெள்ளியும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன பொழுது அவன் எழும்பி நடக்கிறான். அத்தனை வல்லமையான ஊழியத்தை இந்த பேதுரு செய்தார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவில் அன்பாயிருப்போம்.
தேவனோடு அன்பாயிருந்து அவரோடு நடப்போமானால், அவருடைய வேதத்தின்படி நடப்போமானால், அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் இருப்போமானால் நிச்சயமாக அதற்குரிய பலனையும் பங்கையும் நாம் அனுபவிப்போம். சிந்தையில் கூட எண்ணாத பெரிய காரியங்களை அவர் நம் வாழ்க்கையில் செய்வார். இந்த வார்த்தைகளினால் தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாமா? இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்களை யாவருக்காகவும் நாங்கள் ஹெவன் டிவி வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த வருடத்திலும் கூட தேவனில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை ஒருவருடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளில் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பூமியில் மனுஷனை நீர் சிருஷ்டித்து அப்பா உம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்து நல்லதென்று கண்டீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் நல்ல வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் நீர் ஆசீர்வதித்து நீர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு சகல நன்மையினால் நிரப்புவீராக, பூரண சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் நிறைத்து வழி நடத்துவீராக. இந்த வருடம் இவர்களுக்கு ஆண்டவரே மகிமையின் ஆண்டாய் இருக்கட்டும். தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிற பங்கை ஆண்டவரே இவர்கள் சுதந்தரிக்கட்டும் ஐயா, சுதந்தரிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை இவர்கள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் சுதந்தரித்து இந்த வருஷத்தை நம்முடைய நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய திருக்கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும், சுகபலம் ஆரோக்கியத்தோடு வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே திருமண நாளை நினைவு கூறுகிற உங்களுக்காகவும் ஜெபிக்க வாஞ்சுக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் தேவன் அன்பு கூறுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அவர் ஆயத்தம் பண்ணினதை ஒருவருடைய கண்களும் காண்பதும் இல்லை, காது கேட்பதும் இல்லை. அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை மனுஷனுடைய இருதயம் எண்ணி இருக்கக்கூட செய்யாது. அத்தனை மகா மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, திருமண நாளை நிறைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை கட்டி அதை ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளால் நிறைத்து மகிமையாய் நடத்தி வருகிற தெய்வமே அப்பா, இந்த நாளிலும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனுடைய சாயல்களாய் குடும்பங்கள் ஆண்டவரே எப்போது ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தால் நிறைந்து உம்முடைய மகிமையான ஆண்டவரே குடும்பங்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. குடும்பம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் குட்டி பரலோகமாயிருந்து எப்போதும் துதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப்படட்டும் ஐயா. குடும்பத்தின் தேவைகள் அத்தனை சந்திப்பீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களும் திரளான ஐஸ்வர்யமும் பெருகட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கூடவே இருங்க, கரம் பிடித்து நடத்துங்க. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்ற வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை மேன்மைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் மக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போதும் நம்ம ஹெவன் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் விதமாய் தேவ சமூகத்தில் கூடி ஜெபிப்பதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இதை சார்ந்து நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் இந்த நாட்களில் வெளிப்படணும். அதற்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஊழியத்துக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்தை நீர் முன்குறித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இதை நடத்துகிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தாசனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. குடும்பத்தின் அப்பா நன்மைக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை இன்னும் ஆண்டவரே குடும்பமாய் கர்த்தருக்கென்று மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக அப்பா. ஊழியத்தில் ஆண்டவரே துணை நிற்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் நற்பலன்களை அவர்கள் ஆண்டவரே அனுபவிக்க கிருபை செய்வீராக.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரளா இவர்கள் மேல வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எல்லா ஸ்பான்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்பான்சர்ஸ் மேல கிருபை தங்கி இருக்கட்டும். அவர்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் செய்ய நினைத்த திட்டங்கள் அத்தனை நிறைவேற்றுவீராக. கரங்களை பலப்படுத்தி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஃபீட் நேஷன் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலம் போஷிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாக இயேசுவுக்காக ஜீவனுள்ள நாள் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பீராக. தேவன் கரத்தில் எடுத்து ஆண்டவரே ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆட்கொண்டு நடத்துங்க. ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல மகிமையான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் அடையாளங்களோடு இந்த ஊழியம் கர்த்தருக்காக வல்லமையாய் இன்னும் எழும்பி ஜொலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான சமயமெல்லாம் கூட இருங்க. சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க